ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஈரான் மீது ரொம்பவும் வீக்கான தாக்குதலை முன்னெடுத்த இஸ்ரேல் அதே சமயம் ஈராக் சிரியாவில் உள்ள ஈரானிய நிலைகள் ப்ராக்ஸி ஹெட் குவார்ட்டர்ஸை ஒரு கை பார்த்துருக்கு. வெறும் 3 ட்ரோனை அனுப்பி ஈரானை தாக்க முயன்ற இஸ்ரேல் இது தாக்குனதுன்னே தெரியாத அளவுக்கு ஈராக் சிரியால தாக்குதல் நடத்தியது. அண்ட் எப்பயும் போல இங்கேயும் மௌனம் சாதிக்குது இஸ்ரேல். ஈராக் சிரியா நிலைகள் எப்படி எது மூலமா தாக்கப்பட்டு இருக்கு, அமெரிக்கா 8 பேக்கேஜ் பாஸ் ஆகியிருக்கு, ரஷ்யா ஈரானுக்கு அதிநவீன போர் விமானத்தை தர சம்மதிச்சிருக்கு, நைஜர்ல இருந்து அமெரிக்கா தன் படையை வெளிவாங்கியிருக்கு. இந்த எல்லா செய்தியும் இந்த ஒரே பதிவுல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உலக அரசியல், முக்கிய நிகழ்வுகள், ஆயுத தொழில்நுட்பங்கள் பற்றி பேசப்படும் களம். இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஈராக்கில் உள்ள ஈரானின் ப்ராக்ஸி படையான PMF-இன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வான்வெளி தாக்குதலால் தாக்கப்பட்டு முழுமையாக அழிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் PMF-இன் படையினர் ஒருவர் கொல்லப்பட்டார், மேலும் 8 பேர் காயமடைந்தாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈராக்கின் டெக்னிக்கல் டீம் சொன்னதுதான் நம்மளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனது. ஏன்னா ஈராக்கின் ஏர் டிஃபென்ஸ் கமாண்ட் சொன்னது, எங்களுக்கு தாக்குதலின் போது எந்த ட்ரோனோ இல்லை போர் விமானத்தின் ரேடார் சிக்னலோ கிடைக்கல, ஆனால் ஒரு தாக்குதல் மட்டும் எங்கள் நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனது. முதற்கட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு ஈராக் தரப்பு ஒரு முடிவுக்கு வராங்க. அதான் ட்ரோன் தாக்குதலால் தான் PMF-இன் ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் ஈராக்கில் உள்ள இஸ்ரேலின் ஆமோ டிபோட் எனப்படும் ஆயுத கிடங்கு அளிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா இந்த முடிவு ரொம்ப நேரம் நிலைக்கல. F-35 கேமுக்குள்ள வருது. 3 F-35 தான் ஈரானின் வான்பரப்புல இந்த தாக்குதலை நடத்தினதுன்னு லோக்கல் மீடியா முதற்கட்டமா சொல்றாங்க. இந்த 3 F-35யும் 2 வாட்டி தன் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதனும் பேவ்வே GBU-12 அல்லது ஏரியல் லேசர் கைடட் பாம்பை இந்த F-35ல இருந்து பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு கிராஷ் சைட்டுக்கு விசிட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண PMF-இன் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அபு ஃபதல் அல் முகமதாவி சொல்றாரு. இந்த தாக்குதலுக்கு மத்தியில ஈராக்கின் PM எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா US-ல இருக்கிறாரு. இது நம்ம சந்தேகத்தை இன்னும் தூண்டி விடுது. களத்துக்கு போய் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே PMF-இன் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் உடனே இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்த தன் படைக்கு உத்தரவு விடுறாரு. இவரின் உத்தரவு பெயர்ல இஸ்ரேலின் துறைமுக நகரமான எலத் ட்ரோன் தாக்குதலால் தாக்கப்பட்டது. ஆனா இந்த தாக்குதல் பத்தியும் இஸ்ரேல் பேசல. இஸ்ரேலை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஈரான் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் தாக்குனாலும் சரி இல்ல இஸ்ரேல் தாக்குதலை வாங்கினாலும் சரி அதை பத்தி வெளியே மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. இதற்கான காரணம் ஒருவேளை அது அமெரிக்காவா இருக்கலாம். ஈராக்கின் ரெசிஸ்டன்ஸ் படைக்கும் ஈராக்கின் செக்யூரிட்டி சோர்ஸுக்கும் F-35 தான் வான்பரப்புகளை போனதுக்கான தடைமும் இந்த வேலையில தான் சிக்குது. இது மூலமா ஈராக்கின் PMF ஒரு முடிவுக்கு வராங்க. US-இன் உளவு தகவலை உதவியா வச்சுதான் பாபிலியோனின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ்ரேலால் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா இந்த தாக்குதல் மூலமா இஸ்ரேலுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா PMF-க்கு வழங்கப்படும் இல்ல இதர ப்ராக்ஸி குழுக்களுக்கு வழங்கப்படும் ஈரானிய ஆயுதங்கள் மற்றும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் டிபார்ட் அளிக்கப்பட்டதுதான். இது இஸ்ரேல் மீதான ஈரான் ப்ராக்ஸிகளின் தாக்குதல் தீவிரத்தை கணிசமான அளவு குறைக்கும். அடுத்து ஈராக் மாதிரியே சிரியால இருக்கும் ஈரானிய ப்ராக்ஸிக்கு ஆயுதம் சப்ளை பண்ணும் ஆயுத கிடங்கு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. கூடவே சுவேடால இருக்கும் சிரியன் ஆர்மி பேஸும் தாக்கப்பட்டது. சிரியாவின் லோக்கல் மீடியா சொல்வது என்னன்னா, தெற்கு சிரியாவின் காட்ரா மற்றும் இஸ்ராக் நடுவே உள்ள சிரியன் மிலிட்டரிக்கு சொந்தமான ரேடார் ஸ்டேஷன்ஸ் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த தாக்குதலையும் நடத்தினது 3 இஸ்ரேலிய F-35 ஜெட்ஸ் தான். ஒரே 3 F-35 தான் இந்த சிரியா தாக்குதலையும் ஈராக் தாக்குதலையும் நடத்தினதா. F-35 அப்படிங்கிறது US-இன் ஸ்டெல்த் விமானங்களை தலை சிறந்த ஒன்று. இதை ரஷ்யா சைனாவின் ரேடார்களே ரொம்ப இலகுவா கண்டுபிடிக்க வல்லது. ஒரு நேர்த்தியான விமானி இந்த F-35 செலுத்தினா அவ்வளவு சுலபமா இதை கண்டுபிடிக்க முடியாத காரியமா போகும். இந்த சிக்கலை தான் தாக்குதலின் போது ஈராக் ஃபேஸ் பண்ணாங்க. அதனாலதான் தாக்குதலை சமாளிக்க முடியாம முழுமையா உள்வாங்கினாங்க ஈராக். சிரியா ஈராக் தாக்குதலானது ப்ராக்ஸி படை தலைவர்களை அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இப்ப இடமாற்றம் நிர்பந்திச்சிருக்கு. ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும் பல தலைவர்களும் இஸ்ரேலின் மொசாத் தகவலை கொண்டு அழிக்கப்பட்டுக்கிட்டு வராங்க ஏர் ரைட் மூலமா. ஸோ இப்ப ஈராக் ப்ராக்ஸி படை தலைவர்களுக்கு வேற வழியே இல்லை, அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வேற எங்கேயாச்சும் கண்டிப்பா மூவ் ஆன் ஆகி ஆகணும். அந்த வேலையில தான் இப்ப இறங்கி இருக்காங்க. மேலும் ரேடார் ஸ்டேஷன்ஸ் ஆமோ டிபார்ட்ஸ் அளித்ததுனால இஸ்ரேல ஈஸியா தன் டார்கெட்ஸ் அளிக்க இப்போ ஒரு வழி வகுத்திருக்கு. ஈரானிய ப்ராக்ஸிகளால் எதிர்கொண்ட சிரமங்கள் அதிர்ஷ்டவசமா ஈரானுக்கு வராது. ஏன்னா ரஷ்யாவின் அதிபர் புட்டின் வான் தாக்குதலை சிறந்து விளங்கும் இஸ்ரேலை தடுக்க தன்னுடைய அட்வான்ஸ்டு ரேடார் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை உதவியா வழங்கியிருக்காரு ஈரானுக்கு. இந்த உதவியில ரொம்ப முக்கியமா இருப்பது ரஷ்யாவின் S-400 ட்ரிம்ஸ் வேரியன்ட்டும் சுகை Su-35 தான். இந்த இரண்டுமே ஈரானின் வான்வெளி பாதுகாப்பை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடியது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல போனா இந்த உதவியை கொண்டு ஈரான் வேணும்னா இஸ்ரேலியே போய் தாக்கிட்டு வரலாம். குறிப்பா இந்த Su-35 அடுத்த வாரத்திலே ஈரான் அடையும் அப்படிங்கிற செய்தியும் ஒன்று வந்திருக்கு.
ஒருவேளை Su-35 ஈரான் கையில் கிடைச்சதுன்னா அது ஈரான் மீதான இஸ்ரேலின் ரிட்டாலியேஷன் பிளான் அனைத்தையுமே தவிடுபடி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏர் டாமினன்ஸ் கொண்டது தான் இந்த Su-35 எனப்படும் ஃபிளாங்கர் E. இது மூலமா F-35 விசஸ் Su-35ங்கிற ஒரு யூஎஸ் ரஷ்யா ஏரியல் வார் நடக்கும். ஏன்னா இந்த பக்கம் யூஎஸ் மையமா கொண்டு விளங்கும் இஸ்ரேலுக்கு F-35 இருக்கு, ரஷ்யாவை மையமா கொண்டு விளங்கும் ஈரானுக்கு இப்ப Su-35 ஃபிளாங்கர் E இருக்கு. இது தவிர கடந்த வியாழக்கிழமை ISIS தீவிரவாதிகள் சிரியால இயங்கக்கூடிய பாலஸ்தீனிய ஆட்களை கொண்ட மிலிட்டரி படைகளை தாக்கியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல 20 பேர் இறந்திருக்கிறாங்க. சிரியாவின் மிலிட்டரி மற்றும் ரஷ்யன் ஏர்போர்ஸ் இணைந்து ISIS நிலைகள் மீது ஏர் ஸ்ட்ரைக், ட்ரோன் அண்ட் ஆர்டிலரி அட்டாக் நடத்தி ISIS வீரர்களையும் இன்னும் சில கமாண்டர்களையும் கொண்டிருக்காங்க. இப்ப ரஷ்யாவும் உள்ள வந்துட்டாங்க, ஏற்கனவே யூஎஸும் உள்ள இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இந்த ப்ராப்ளம் இன்னும் இன்டென்சிஃபை ஆகவே பெரிய வாய்ப்பு இருக்கு. ரஷ்யன் S-400 Su-35 இப்ப இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு யுத்தத்துல நியூ ஃப்ரண்ட்டை உருவாக்கும். ரஷ்யாவின் வருகைக்கு யூஎஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது? அடுத்தடுத்த பதிவுகளை பதிலை தேடி பயணிக்கலாம். யூஎஸ் சபையில் 95 பில்லியனுக்கான பில் வெற்றிகரமாக பாஸ் ஆகியிருக்கு. இந்த 95 பில்லியனில் 61 பில்லியன் உக்ரைன் எய்டுக்காகவும், 26 பில்லியன் இஸ்ரேலுக்காகவும், 8 பில்லியன் இந்தோ பசிபிக் ரீஜனுக்காகவும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்தோ பசிபிக் ரீஜனுக்கெல்லாம் இல்லை, தைவானுக்கு தான் அந்த 26 பில்லியனும் போகும். இப்படி பிரித்து யூஎஸ் இப்போ தன் நட்புக்கு கொடுத்து உதவுறாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்யாவின் பாமர் விமானமான Tu-22M பாமரை உக்ரைன் S-200 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. இது உக்ரைனுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. யூஎஸின் எய்ட் பேக்கேஜ் பற்றி புட்டினின் கருத்தானது இந்த 61 பில்லியன் எய்டும் இன்னும் பல உக்ரைனிய ஊர்களை கொல்ல போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஃபைனல் நியூஸா யூஎஸ் ட்ரூப்ஸ் இப்ப நைஜர்ல இருந்து வெளியேற இப்ப உத்தரவிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு செய்தி மூலமா ரஷ்யாவின் கை அங்க நைஜர்ல ஓங்கியிருக்கு. அந்த நைஜருக்கு இது ஒரு பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுது. இனிமேல் நைஜர்ல இருக்கும் வளங்களை ரஷ்யா அனுபவிக்க போகுது. கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல எல்லாமே பைடனுக்கு எதிராக போற மாதிரி இருக்கல. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்ல உங்களுக்கும் அப்படி தோணுதா? ஆப்கானிஸ்தானை தொடர்ந்து நைஜர்ல இருந்து யூஎஸ் படைகள் முழுமையா பின்வாங்குவதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்க. அண்ட் இன்னைக்கான காணொலி இதுதான். இன்னைக்கான காணொலியை பத்தி உங்களின் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு பதிவு பண்ணுங்க. இது இந்த சேனலின் வீடியோக்களை மேம்படுத்த உதவியா இருக்கும். இன்னும் எது மாதிரியான வீடியோக்கள், எப்படிப்பட்ட கண்டென்ட் கொண்ட வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத உங்களின் கருத்துக்கள் தீர்மானிக்கும். ஸோ ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா இல்லை இதில் வந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல செய்திகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவுங்கள். அண்ட் அன்டில் இட் இஸ் பை பை ஃப்ரம் பாலா. நன்றி, வணக்கம்.